ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அதியா ஃபேஷனர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் லைன் இல்லை பேக் நெக்குமே கூட இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் ட்ரை பண்ணலாம். ஸோ அது எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒயிட் பென்சில் எடுத்துகிட்டு இங்கே பார்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஹேண்ட் நீடில். இது வந்து நம்ம ஆரி நீடில் யூஸ் பண்ணாமல் தான் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே பண்ணலாம். பாருங்கள், இது வந்து சில்க் த்ரெடு ஒரு 4 லேயராக நான் 8 லேயர் எடுத்திருக்கேன். ஒன் சைட் 4 லேயராக அண்ட் வந்து சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இன்னொன்று போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே எடுத்து நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் எடுக்கிறது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டாக நம்ம கொஞ்சம் மூவ் பண்ண மாதிரி இந்த சென்டர் லைனுக்கு நம்ம கொண்டு வரக்கூடாது. ஏன்னா சென்டர் லைனை நான் ஜர்தோசி டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த லுக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம இந்த சென்டர் லைனுக்கு நம்ம டச் பண்ணாமல் எடுத்துகிட்டு நீடில் பாருங்கள். சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த சீக்வன்ஸ் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு எவ்வளோ குட்டியாக முடியுமோ எடுத்துட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் இது பார்த்திங்கன்னா நீங்கள் பிகினராக இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம் அண்ட் வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று மேலே இப்படி வச்சுட்டு பாருங்கள் கொடுத்துட்டு இப்போ நீடில் நம்ம கீழே இழுத்துற வேண்டியதுதான். இது கொஞ்சம் சின்ன சீக்வன்ஸுன்றதுனால நீடில் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக வேணால் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கரெக்டாக நம்ம அப்படியே கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டோன்னா கரெக்டாக அந்த ஃப்ரெஞ்ச் நாட் அதில் போயிட்டு செட்டில் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக செட்டில் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கொடுக்க போகிறோம் பாருங்கள். இப்போ அந்த சைடு கொடுத்தோம், நம்ம இப்போ இந்த சைடு கொடுத்துக்கலாம். அந்த சென்டர் லைனில் மட்டும் வராமல் சைடில் எடுத்துக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு ஒன்றுமே இல்லை, இப்படி இருக்கிறதுல நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம். சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம எந்த இடத்துல தேவையோ நம்மளுக்கு அந்த இடத்துல கரெக்டாக பஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த ட்ராயிங் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நான் ட்ராயிங் பண்ணிவிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். த்ரெட்டுமே சிக்காகாத மாதிரி நம்ம கரெக்டாக இப்படி எடுத்துக்கணும். அப்போ வந்து சிக்காகாமல் வரும். ஏன்னா சிக்காடும் திடீர்னு சொல்லவே முடியாது நம்ம. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொன்று பார்க்கலாம். இன்னும் நம்ம எவ்வளோ நெருக்கமாக வேணாலும் வச்சுக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். பாருங்கள், ஒன்றுமே இல்லை, அப்படி எடுத்துகிட்டு இது உள்ளே விட்டுட்டு நம்ம சிக்காகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம். நீடில் எந்த இடத்துல வேணுமோ நம்ம அந்த இடத்துக்கு பஞ்ச் பண்ணிக்கிறோம். கரெக்டாக இங்கே வச்சுட்டு இந்த நீடில் இழுத்துல வேண்டியதான். சிக்காகாமல் இழுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் போட்டுக்க டிசைன் இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்காகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக நம்ம ஏதாவது ஒரு த்ரெட் இப்படி எழுந்துருச்சுன்னா அதை கரெக்டாக பிடிச்சி கீழே எடுத்துடுங்க. பாருங்கள், கரெக்டாக சிக்காகாமல் எடுத்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துடும். நான் பிகினராக இருக்கவங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் எவ்ரி சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி போடுறேன். நீடில் எடுக்கிறோம்.
இப்படி இது உள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கிறோம். ஏன்னா சீக்வென்ஸ் எடுக்கிறோம். சீக்வென்ஸ் கொஞ்சம் பெரிய ஹோலாக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆனால் சின்ன ஹோல் இருக்கிறது வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும் லுக்கு பார்க்குறதுக்கு. நீடில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகினர் லெவலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய சீக்வென்ஸ் இருக்கிறதே ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு தடையும் கரெக்டாக சிக்கு இல்லாமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வரும். நம்ம எங்கே கரெக்டாக பஞ்ச் பண்ணுறோமோ அங்கே கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். கொஞ்சம் கிராஸாக பண்ணோன்னா கொஞ்சம் கிராஸாக வரும். கரெக்டாக நம்ம பஞ்ச் பண்ணுறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் போகலாம். இப்போ நான் டக் டக்குன்னு போடுறேன் பாருங்கள். வெட்டி எடுத்து சீக்வென்ஸ் எடுத்து சிக்காகாமல் வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு சிக்காகாமல் வச்சுக்கோங்க. கரெக்டாக வைங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா டிசைன் கரெக்டாக வரும், பர்ஃபெக்டாக. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வச்சோன்னா அந்த சீக்வென்ஸ் நல்லா தெரியும். ரொம்ப பக்கத்தில் வச்சிட்டோன்னா சீக்வென்ஸ் நல்லா தெரியாது. இது எல்லாமே நம்ம ஹேண்ட் நீடில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆரி தெரியணும்னு கூட உங்களுக்கு அவசியம் கிடையாது. இந்த ஹேண்ட் நீடிலே நம்ம ஃபுல்லாக பண்ணிடலாம் இது. சீக்வென்ஸ் கொஞ்சம் தள்ளி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த லைன்லேருந்து சென்டர் லைன்லேருந்து ரொம்ப கிட்டக்க வச்சிட்டோன்னா அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்த மாதிரியே தெரியாது.
ரொம்ப ஈஸியானது தான். கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒன்றே ஒன்று, நூல் சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம. இதை நீங்கள் ஸ்டிச் பண்ண சுடிதாரில் வச்சுக்கலாம் பார்டராக. அண்ட் அதுக்கப்புறம் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நீங்கள் இந்த ஸ்லீவ் ஹேண்டை வச்சுக்கலாம். அண்டு ஏதாவது ஒரு ஷாலுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா ஹேண்ட் நீடில் எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் யூஸ் பண்ணலாம். அதுதான் ஒரு பெனிஃபிட் ஹேண்ட் நீடில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஆரி நீடில்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். பட் ஹேண்ட் நீடில் அப்படி கிடையாது, நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு எதனா த்ரெட் வந்ததுன்னா கீழே கரெக்டாக அந்த த்ரெட்டை பிடிச்சி எடுத்திங்கன்னா அது சரியாயிடும். இப்போ பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட் அர்ஜென்ட்டாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கணும். பேஷன்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. த்ரெட்டு சிக்கலாமல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், ஆரி மெட்டீரியல்ஸுமே நான் உங்களுக்கு எல்லா டிப்ஸுமே கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன். ரொம்ப டைம் எடுக்காமல் போட்டதுக்காக 3 minute ஷார்ட்ஸில் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன். அதுவுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீடியோவாக போட்டால் நிறைய பேர் அதை பார்க்க மாட்டேன்றீங்க. நான் எல்லாமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன், பட் பார்க்க மாட்டேன்றீங்க. கண்டிப்பாக பாருங்கள், எல்லாமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். நீங்கள் பிகினராக இருக்கவங்க கூட அட்வான்ஸ் லெவலுக்கு போயிடலாம். அந்த மாதிரி டிப்ஸ் தான் கொடுத்துட்டு வந்துருக்கேன். பிகாஸ் எங்களுடைய ஆன்லைன் கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் எப்படி எல்லாமே பார்க்கறதுனால அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கறதுனால அதுக்கேற்ற ஒரு டிப்ஸ் தான் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பூனை மீன் ஸ்மெல் கண்டுபிடிச்சி வந்து ஷார்ட் சேபாக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா வேணாலும் இங்கே ஒன்று போட்டுக்கலாம் நம்ம. அப்படி இல்லைன்னா இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடுங்க. இங்கே நான் வந்து இப்போ டிசைன் கொடுப்பேன் கீழே. ஸோ அதுக்கு இது கம்பேர் பண்ணுறப்போ கரெக்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இல்லாமல் கொடுத்துட்டு இங்கே வேறு கலர் கொடுப்பேன். இங்கே 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 வந்து சேம் கலர், இந்த இடத்துல வந்து பிங்க் கலர், இங்கே வந்து சேம் ப்ளூ கலர். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் வேறு டிசைன்ஸ் கொடுப்பேன். ஸோ எல்லாமே தனித்தனி வீடியோஸாக நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் மெர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் வீடியோவும் கொடுப்பேன். நான் அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனும் ப்ராக்டிக்கலாக செஞ்சது இல்லாமல் கொடுக்குறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைட் யுவர் ஃபீட்பேக் இன் கமெண்ட், புட் யுவர் ஸ்மால் லைக் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல், பாய். இப்போ நம்ம இந்த பர்பிள் கலர் ஜர்தோசியும் இந்த கோல்டன் கலர் ஜர்தோசியும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுவுமே நான் இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஆரி நீடில் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், பட் உங்களுக்கு இந்த நீடிலையும் பண்ணலான்றதுக்காக தான் நான் இந்த நீடில் பண்ணுறேன். சேமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லென்த்தாகவும் இல்லாமல் கரெக்டாக வச்சுட்டு, எப்பவுமே ஜர்தோசி மட்டும் நம்ம சேமாக கட் பண்ணி எடுக்கிறது தான் இருக்குது முக்கியமாக. இப்படி சேமாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விருப்பம் தான் கலர்ஸ் சூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் கோல்டன் கலர் கொடுக்குறோம். இதுக்கு இது சொல்ல மறந்து இது 2 சைஸ் நீடில் சொல்லுவோம். இதுதான் கரெக்டாக இருக்கும். ஜர்தோசி உள்ளே போகும், இல்லை மற்ற சைஸ் நீடில் உள்ளே போகாது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். ஜர்தோசி எப்படி நல்லா உள்ளே தள்ளிட்டு நம்ம அப்படியே பஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். எவ்வளோ குட்டியாக வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதை
நம்ம கலர் கலராக கொடுக்குறப்போ அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பர்பிள் கலர் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பர்பிள் கலர் ரொம்ப ஈஸியான இது. ஆனால் கொடுத்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் டிசைனு. இது கொஞ்சம் தள்ளி இங்கே போட்டுக்குவோம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம கோல்டன் கலர் கொடுக்க போகிறோம். இங்கே நம்ம கோல்டன் கலருக்கு இங்கிருந்து கொடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கோல்டன் கலர் வந்து இங்கே ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்க கோல்டன் கலருக்கு பக்கத்துலேயே எடுத்துக்கோங்க. கோல்டன் கலர் கொடுக்குறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட், பட் லுக்கு கிராண்டாக நல்லாயிருக்கும். இப்போது இங்கே தான் ட்ரிக்ஸ் இருக்குது. இது இந்த பக்கம் தள்ளிட்டு நம்ம பர்பிள் கலரு இங்கே கொடுக்கணும். இதை மட்டும் இங்கே தள்ளிடணும். இப்போது இந்த சைடு அப்போ தான் வந்து இந்த பின்னன மாதிரி நல்லா ட்விஸ்ட் ஆன மாதிரி வரும் நம்மளுக்கு. இப்போ பர்பிள் கலர் ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் கரெக்டாக பண்ணுங்க. இது மட்டும் இங்கே இந்த பக்கத்தில் வந்து எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, நம்ம இங்கே கொடுக்குறோம். இப்போ இது வந்து நம்ம அதே மாதிரி கொஞ்சம் தள்ளின மாதிரி இங்கேருந்து எடுத்துக்கணும். இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்விஸ்ட் பண்ண மாதிரி நம்ம இந்த கோல்டன் கலர் பக்கத்தில் எடுக்கணும். இதுதான் டிப்ஸ், இதில் பார்த்துக்கோங்க. இப்போ கோல்டன் கலரை அங்கே தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக கிடைக்கும் லுக்கு. அந்த ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வரணும் நாங்கள். அங்கே நம்ம பர்பிள் கலர் பக்கத்தில் எடுக்கணும். தள்ளிட்டு பர்பிள் கலர் பக்கத்தில் எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்விஸ்ட் பண்ண மாதிரி வருதுங்களா? இதுதான் டிப்ஸ் நம்மளுக்கு. இப்போ பர்பிள் கலர். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன இதுவும் புரியணுன்றதுக்காக தான் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, பீடு மாதிரி. ஸோ இப்போ இங்கே ஒரு கோல்டன் கலர் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், thank you all, bye. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்யூட்டான டிசைன், ட்ரை பண்ணுங்கள். Thank you all, bye. Subscribe my channel, put your small like, don't forget to write your feedback in comment. Thank you all, bye.